மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு கழுகு ஒரு பாம்பை தூக்கிட்டு தூரமா பறந்து போச்சு. திரும்பவும் வரவே இல்லை. இப்ப அந்த பாம்பு கழுகும் ஒரு தேசத்தோட கொடியாவே மாறி போச்சு. அந்த தேசம்தான் மெக்சிகோ. அப்ப அந்த பாம்பு கழுகு எந்த தேசம்? குமரிக்கண்டம். கடல் கோலால் மூழ்கி போன குமரிக்கண்டம். உயரமா வந்த அந்த அலை யமுனாவே மாறி எல்லா மக்களையும் மரண பயத்தோட ஓட ஓட வரட்டுச்சு. இதுல பாதி பேர் தப்பவே இல்லை. எங்க பார்த்தாலும் மரண ஓலம். அந்த யம குழந்தைகளை கூட விட்டு வைக்காம விழுங்கிருச்சு. கரை ஒதுங்கின அந்த பிணங்கள் காலத்தால் மறைக்கப்பட்ட தமிழர்களாகவே மறைந்தனர். வானத்தில் கேட்ட அந்த இடி சத்தமும் மின்னலும் மரக்கலம் வழியா தப்பிக்க பார்த்த மத்தவங்க உயிரையும் திரும்பவும் ஓட ஓட துரத்துச்சு. அதுல கரை ஒதுங்கின அந்த தமிழர்கள் தான் ஒவ்வொரு கண்டத்திலையும் சிதறி கிடக்குறாங்க. அந்த கண்டத்தில் இருக்க ஒரு தேசம்தான் இப்ப பாம்பும் கழுகும் குடியிருக்கிற தேசம். கடல்ல மூழ்கி போன தமிழர்களான மயன்களே மெக்சிகோ நாட்டின் மாயன்களாக மாற்றப்பட்டார். அவன் வானத்தை தான் கழுகு பார்வையால பார்த்து சூரியன் சந்திரன் ஒவ்வொரு கிரகத்தையும் வகைப்படுத்தி ஓ பிறப்பு இறப்பு நல்ல சகுனம் கெட்ட சகுனம்னு எல்லாத்தையும் உன் மனுஷ பிறப்போட அழிவையுமே அந்த காலத்தால கணிச்சு வச்சுட்டு போயிட்டான். இன்னும் சொல்ல போனா ஒரு வருஷத்தோட 365 நாளையும் இந்த உலகத்தோட 4 காலத்தையும் தான் கட்டின பிரமிடு மூலமா பிரமிக்க வச்சுட்டான்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். இவன் உலகம் அழிய போதுன்னு சொன்னது பொய்யாகல. அது நீயா உருவாக்கின பிரம்ம. அந்த மாயன் காலண்டரோட இன்னொரு பகுதி எங்கேயோ இருக்கு. அது இன்னமும் மரணத்தை தனக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒருவேளை அது பாதாள லோகத்தில் இருக்க யமங்கிட்ட பாதுகாப்பா இருக்கலாம். காலம் வரும்போது அதுவும் வரும், அவனும் வருவான். அவன்தான் மாயன். அவன் மூதாதையரான தமிழனை நீ அழிக்க நினைச்சா நீ அழிஞ்சு போயிடுவ. ஏன்னா இந்த உலகத்தோட ஆதியும் அந்தமும் தமிழன் தான். நீ உலகம் அழிய போற ஊழி காலத்தை பார்த்தது இல்லையே. கூடிய சீக்கிரம் என் ருத்ர தாண்டவத்தோட பார்ப்பேன்.